நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளருமான திரு வெற்றிவேல் கழக நிர்வாகிகளுடன் சென்று பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணதாசன் நகர், அபிராமி அவென்யூ, சுசீலா நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் இசக்கி சுப்பையா தரமணையில் உள்ள பள்ளிவாசலில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வேளச்சேரி எஸ் சரவணன், தென்சென்னை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஜிம் பாஷா, வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் எம் சந்திரபோஸ், மாவட்ட பொருளாளர் சண்முகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் பழைய பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை, சிட்லப்பாக்கம், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் கழக செயலாளர் கரிகாலன், பரங்குமலை ஒன்றிய கழக செயலாளர் காளிதாஸ், பரங்கிமலை ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் இளையராணி, தாம்பரம் நகர கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் திரு தாம்பரம் நாராயணன் குரோம்பேட்டையில் உள்ள சாந்தி நகர் பெரிய மசூதியில் தொழுகை முடித்து வந்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் இளைஞரணி செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம், கடைவீதி ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழகத்தினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கஜா என்கிற கஜேந்திரன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே சி செந்தில்குமார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சேகரித்தார். தாராபுரம் நகர கழக செயலாளர் வாரணவாசையை மாவட்ட அவைத்தலைவர் நரேந்திரன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ஆர் ராஜேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்கள் தலைவர் தான் ஒப்பற்ற தலைவராக இருக்கார், சமத்துவ தலைவராக இருக்கார். அதனால் உங்கள் தலைவரோட கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோங்கிற உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவே எங்களுக்கு வெற்றிக்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கிறது. எங்கள் செயல்பாடுகளுக்கு எங்கள் தொண்டர்கள் அனைவரும் மிகவும் எழுச்சியுடன் செயல்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இதன் மூலம் உறுதியாகிறது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி ஆகியோர் பனையூர், குளத்தூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர்களுடன் வடக்கு மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜ், ஒன்றிய செயலாளர் ரூபன் வேலவன் ஆகியோர் உடன் சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் முருகன், அரூர் தொகுதிக்கு உட்பட்ட கல்லூர், மோட்டூர், ஆவலம்பட்டி, நடுப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சா கணேஷ்குமார், கிருஷ்ணகிரி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பழையப்பேட்டை, காந்தி சாலை, லண்டன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிஷோர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புகழேந்தி மற்றும் கழகத்தினர் ஆலசநத்தம், வெங்கடேஷ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாதேவா, துணை செயலாளர் மாரே கவுடு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக அம்மா வேட்பாளர் திரு எஸ் கே செல்வம், சென்னகிரி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளருக்கு அப்பகுதிகளில் உள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துண ஆனந்த், உச்சிப்புலி, பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கழக அமைப்பு செயலாளர் ஜி முனியசாமி, மண்டபம் ஒன்றிய கழக செயலாளர் ஜி எம் ஸ்டாலின் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணபதி, மணப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட விளந்தை, கோட்டமருதூர், வீரபாண்டி, அத்திப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரிசு
பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒன்றிய கழக செயலாளர் திரு செந்தில் குமரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு KSK பாலமுருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கழக தொண்டர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் கழக தேர்தல் அறிக்கையினை அளித்து கழக வேட்பாளர் திரு S செந்தமிழனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒன்றிய கழக செயலாளர் கஜேந்திரன், நகர கழக செயலாளர் கருணாகரன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கோடி, வடக்குடி, மஞ்சக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார ஜீப்பில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு R சந்திரமோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு R பாலசுப்ரமணி தொகுதிக்குட்பட்ட கோவிந்தாபுரம், கன்னிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதேபோல் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் பூக்கடை பஜார், தர்ணம்பேட்டை, சித்தூர்கேட் பகுதிகளில் உள்ள மசூதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு M ராமசாமி குன்னூர் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மாவட்ட கழக செயலாளர் S கலைச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் கடையம் அருகே உள்ள ஆழ்வார்குறிச்சி, கல்யாணிபுரம், காசியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் சென்றனர்.